Hi friends, welcome to Freeman's channel. இன்னைக்கு எங்கள் அம்மா சிக்கன் பிரியாணியும் சொல்லுவாங்க, தம் பிரியாணியும் சொல்லுவாங்க. இதில் நல்லா நெய் போட்டு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்துட்டே இருக்காங்க. 1 மில்லியன் ஆயிடும், அப்புறம் அந்த மாதிரி பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிக்கன் தம் பிரியாணி செஞ்சேன். இன்றைக்கி ரம்ஜானோட ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி நாங்கள்லாம் ரோஸா இருக்க போகிறோம். அதனால நான் இன்றைக்கி நைட்டே சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன். இது செய்கிற டைமில் பார்த்தாக்கா இன்றைக்கி வீட்டில் சிலிண்ட்ரு காலி ஆயிடுச்சு. அப்புறமா சின்ன சிலிண்டர் இருந்துச்சு, அதை வச்சு நான் சின்ன ஸ்டவ்வில் சிக்கன் பிரியாணி செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குது. உங்களுக்கும் இந்த பிரியாணி ரெசிபி எப்படி செய்யணும்னு தெரியணுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ போடுறேன். நான் அரிசி ஒரு 3/4 பாகம் வேக வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சிக்கன் கிரேவி செப்ரேட்டாக செஞ்சு வச்சுருந்தேன். அது பிரியாணி கிரேவி. அது செஞ்சுட்டு கீழே ஒரு கனமான தவா வச்சுடுவேன். ஏன்னா சாப்பாடு தீஞ்சு போகக்கூடாதுன்ட்டுன்னு கனமான பாத்திரத்தில் 3/4 பாகம் அரிசி வேக வச்சுட்டு அதில் சிக்கன் கிரேவியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக மூடி வச்சிட்டாக்கா சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இது பெங்களூர் பிரியாணின்னு சொல்லலாம். எங்கள் சைடெல்லாம் இப்படி தான் பிரியாணி செய்வாங்க. நீங்கள்லாம் எந்த மாதிரி செய்வீங்கோ? என்னோடய பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்தா எல்லோரும் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஃபுல்லாக வீடியோ பாருங்க. தேங்க்யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. தேங்க்யூ.